दानिश क्या कर रही हूँ मैम वर्क टाइम எதுக்கு பாட்டு பாடிட்டு இருக்க என்ன காலர் இது என்ன ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இது வேலை பார்க்க வரீங்களா எதுக்கு வரீங்க மியூசிக் கேட்க வரீங்களா பதில் சொல்லுங்க பிரியா ஒரு நிமிஷம் இங்க வாங்க ஏன் ஷூ போடல கேட்ட பதிலே சொல்ல மாட்டீங்களா கொஞ்சம் கூட டிசிப்ளினே கிடையாது யாருக்குமே வாட் இஸ் திஸ் சொல்லுங்க உங்களதான் கேக்குறேன் சிந்து என்ன நடந்தது போயிட்டு நீ புது கிழமை ரீல்ஸ் பண்ணி வரியாமா உனதான் கேக்குறேன் சிந்து பதில் சொல்லுங்க ஏன் லேட்டு வந்ததும் லேட்டு இது ரீல்ஸ் வேற நீங்க பார்த்து வந்துட்டீங்க என்ன நடந்தது கொஞ்சமா கேட்டா பண்ணிக்கிறீங்களா இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில பாஸ் பண்ணதெல்லாம் போதும் சீக்கிரமா போய் எஸ்ஓபி பாருங்க போங்க பங்கு இந்த மேனேஜர் அக்கா நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கடி. அதான் பங்கு மற்ற சலூன்லாம் எல்லாரும் ஜாலியா இருக்கிறாங்க, இங்கதான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ரிலீவ் ஆகணும். சரி வா போலாம். இரு வரேன், இதையும் ரெடி பண்ணிட்டு வரேன், இல்லைன்னா அதுக்கு எல்லாம் அவங்க சொல்லுவாங்க. 1 week later. இங்கேயாச்சும் வந்து நல்லா இருக்கணும். ஐயோ பூனைக்கு பயந்து புலிகிட்ட மாட்டிக்கிட்டியடா. கம்ஃபர்ட்டா இல்லாத பட்சத்துல ஒரு மனிதன் அதை விட்டுட்டு இன்னொரு வேலையவோ வீட்டையோ தொழிலையோ உறவையோ தேடி போறது ஒரு சாதாரண விஷயம், அது மனித இயல்பு. ஆனா அவங்க போயிட்டு அங்கேயும் அதே பிரச்சனை வரும். வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, இக்கரைக்கு அக்கறை பச்சை தானப்பா, எங்க போனாலும் அப்படித்தானே இருக்க போதுன்னு சொல்லிட்டு அடுத்து தாவி தாவி போறதுனால கடைசி வரைக்கும் நம்மளுக்கான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நம்ம அடையாம இடம்பெயர்ந்துக்கிட்டு மட்டும்தான் நம்ம இருந்திருக்கோம். அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு? ரொம்ப சிம்பிள். இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிறத தூக்கி போட்டுட்டு நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல தண்ணீரை ஊற்ற ஆரம்பிச்சீங்கன்னா அந்த இடம் பசுமையாயிடும். அப்ப நம்ம செய்ய வேண்டியது, அந்த இடத்துல நம்மளுடைய கவனத்தையும் ஆர்வத்தையும் உழைப்பையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது நமக்கு தேவையான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக மாறும்.